जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. பக்தி தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் வண்டு ஸ்தோத்திரம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா தொடர்கிறது. பகவானுக்கு என்ன குறை இருந்தது? ராம பட்டாபிஷேகம் என்கிறேனே, அதிலேயேதான் குறை. சக்கரவர்த்தியாக முடிசூடியதில் என்ன குறை என்றால், இதை வால்மீகி தம்முடைய ராமாயணத்தில் வர்ணித்திருக்கிற தினிசிலேதான் குறை ஏற்பட்டு விடுகிறது. வசிஷ்ட வாமதேவாதி ரிஷிகள் 8 பேர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். அது எப்படி தெரியுமா இருந்தது? அஷ்டவசுக்கள் தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின மாதிரி இருந்தது என்று வால்மீகி வர்ணித்திருக்கிறார். வசவோ வாசவம் யதா, வாசவன் எனப்படும் இந்திரனுக்கு வசுக்கள் பண்ணியது போல் என்று அர்த்தம். இந்த கம்பாரிசன் ஒப்புவமைதான் ராமருக்கு குறை உண்டாக்கிவிட்டது. ஏன்? இந்திரன் சீரழிந்த கதையை இதே வால்மீகி பாலகாண்டத்தில் சொன்னார். கௌதம பத்னியாகிய, அதாவது தாய் போல் மதிக்க வேண்டிய ரிஷி பத்னி அகல்யிடம் தப்பாக நடந்து கொண்டு மகா பாபம் பண்ணினவன் இந்திரன். அதற்காக சாபத்தை வாங்கி கட்டிக்கொண்டு அவமானப்பட்டவன். பதிதையாகிவிட்ட அகல்யைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி புனருத்தாரணம் தந்த பெருமைதான் இன்றைக்கும் அவரை பதித பாவன சீதாராம் என்கிறோம். கதை இப்படி இருக்க, அந்த இந்திரனையே தனக்கு உவமையாக வால்மீகி மகர்ஷி சொல்லிவிட்டதில் ராமருக்கு உள்ளூர குறை ஏற்பட்டு விட்டது. ஏகபத்னி விரதனான தம்மை தகாத பாபம் பண்ணினவனோடு ஒப்பிட்டு விட்டாரே என்று ஒரு குறை. ஆதியிலே ஒரு பட்டாபிஷேகம் நிச்சயமான சமயத்திலே அது நிறைவேறாமலே ராமர் வனவாசம் பண்ணும்படி ஆயிற்று. அப்புறம் 14 வருஷங்கள் ஜனங்கள் தவியாய் தவித்து காத்திருந்து மறுபடி பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதனால் பட்டாபிராமன் என்றே பகவானுக்கு ஒரு பேர் ஏற்பட்டிருக்கிறது. ராமாயண பாராயணம் பிரவச்சனம் எதுவானாலும் பூர்த்தி செய்யும் மங்களமான கட்டம் அதுதான். அங்கே போய் பாலகாண்டத்தில் தன் கால் தூசியினாலேயே பரிசுத்தி பெற்ற ஒருத்தியை ஆதியில் தூசிப்படுத்தியவனோடு தன்னை ஒப்பிட்டால், பகவானாகத்தான் இருக்கட்டும், அவர் மனுஷன் மாதிரி தானே நன்றாக ஆக்ட் பண்ணினார், அதனால் வருத்தம் ஏற்படத்தானே செய்யும். இன்னொரு குறை, இந்திராதி தேவர்கள் ராவணனின் ஹிம்சையை தாங்க மாட்டாமல் பிரார்த்தனை பண்ணி கொண்டதன் மேல்தான் மகாவிஷ்ணு ராமாவதாரம் பண்ணினது. ராவணனின் புத்திரன் மேகநாதனே இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பெயர் பெற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட ராவணனை தாமே ஜெயித்தும் இந்திரஜித்தை தாம் ஜெயிக்க வேண்டும் என்று இல்லாமல் தம்பி லக்ஷ்மணனை விட்டே ஜெயித்தும் விஜய ராகவனானார் ராமர். இப்படி சமூலம் ராட்சச சம்ஹாரம் பண்ணிவிட்டு பட்டாபிஷேகம் பண்ணி கொள்கிற போது தம்மிடம் தோற்றுப்போனவனிடம் தோற்றுப்போன இந்திரனுக்கே தம்மை கம்பேர் பண்ணினால் குறையாகத்தானே இருக்கும். வால்மீகி பாத்திரங்களின் குணத்தை கம்பேர் பண்ணி இப்படி சொல்லவில்லை. பட்டாபிஷேக வைபவத்தில் இருந்து ஆனந்த கோலாகலத்தை பார்த்ததும் தேவலோகத்தில் நடந்த இந்திர பட்டாபிஷேகத்தின் விமர்சைக்கு இதை ஒப்பிடலாம் என்று நினைத்தார். 8 வசுக்கள் மாதிரியே இங்கேயும் சரியாக 8 ரிஷிகள் அபிஷேகம் பண்ணினவுடன் வசவோ வாசவம் யதா என்று உற்சாகத்தில் எழுதிவிட்டார். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் என்ற 8 ரிஷிகள். இதனால் பகவானுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட குறை, அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் சாக்ஷாத் அந்த இந்திரனே தோற்றேன் என்று இவர் காலில் வந்து விழுந்து இவருக்கு கோவிந்த பட்டம் தந்து அபிஷேகம் பண்ணின போதுதான் தீர்ந்தது. ராம பட்டாபிஷேகத்தில் உண்டான குறை கோவிந்த பட்டாபிஷேகத்தினால்தான் தீர்ந்தது. இதைத்தான் ஆண்டாள் சஜஸ்டிவாக, குறிப்பால் உணர்த்து முகமாக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொன்னாள். குறைவே இல்லாத என்றால் பரிபூர்ண வஸ்து என்று அர்த்தம். பூர்ணம் பிரம்ம சனாதனம், பூர்ணாவதாரம் என்று கிருஷ்ண பரமாத்மாவை சொல்வது இதனால்தான். குரு தெய்வ கோவிந்த
கோவிந்த நாமாவுக்கு இருக்கப்பட்ட அநேக சிறப்புகளில் இன்னொன்று நம் ஆச்சாரியாளுக்கு அதுதான் ரொம்பவும் பிடித்தது, ஃபேவரட் என்பது. பஜகோவிந்தத்தில் இருந்து இது தெரிகிறது. பஜகோவிந்தம் என்பது அவருடைய சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி அல்லது இந்த ஷட்பதி ஸ்தோத்திரம் போல் ஒரு சுவாமியை ஸ்தோத்தரிக்கும் பிரார்த்தனை இல்லை. அதிலே ஜெனரலாக ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய வாழ்முறையையும் தத்துவ உபதேசங்களையும் விவேக வைராகியங்களையும் தான் சொல்லி இருக்கிறார். அது வைஷ்ணவர் சைவர் என்ற பேதம் இல்லாமல் சகல ஜனங்களுக்கும் ஆனது. இப்படிப்பட்ட கிரந்தத்தில் ஆச்சாரியால் பரமாத்மாவை பஜியுங்கள் என்று பொதுப்பெயரை சொல்லாமல் கோவிந்தனை பஜியுங்கள் என்று சொல்கிறார் என்றால் அந்த பெயரில் அவருக்கு ரொம்பவும் பிடித்தம் என்றுதானே தெரிகிறது. லோகத்தில் உள்ள உபதேச கிரந்தங்களுக்கெல்லாம் உச்சியில் உள்ள கீதையை அர்ஜுனனுக்கு சொன்னதால் கிருஷ்ணருக்கு ஜகத்குரு என்ற பட்டம் உண்டு. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று ஸ்லோகம் சொல்கிறோம். அதற்கு அப்புறம் நம் பகவத் பாதாளுக்குத்தான் ஜகத்குரு பட்டம் ஏற்பட்டது. ஜகத்குருவாயினும் ஆச்சாரியாளுக்கு சிஷ்ய பாவத்தில் இருந்து கொண்டு தம்முடைய குருவை ஸ்துதிப்பதிலேயே சந்தோஷம். அவருடைய குருவின் பேர் என்ன என்றால் கோவிந்த பகவத் பாதர் என்பதே. அதனால் குரு தெய்வம் இரண்டின் பெயராகவும் உள்ள கோவிந்த சப்தத்தில் ஆச்சாரியாளுக்கு அலாதி பிரீதி. கோவிந்த என்னும்போது கிருஷ்ண பரமாத்மாவை மட்டும் இன்றி தம் குருவையும் ஆச்சாரியால் நினைத்து கொண்டார் என்பதற்கு இன்டர்னல் எவிடன்ஸ் உச்சான்றாக விவேக சூடாமணியின் ஆரம்ப ஸ்லோகத்தில் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம் என்று சொல்லியிருக்கிறார். 3 கோவிந்த நாமத்துக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கிறது. முன்பு மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தியான நாமாக்கள் என்று 12 சொன்னேன் அல்லவா? அவற்றில் கோவிந்த என்பது ஒன்றாக வருகிறது. இது தவிர 3 நாமாக்கள் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் விசேஷமானவை என்று எடுத்திருக்கிறார்கள். இந்த 3 நாமாக்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆச்சமனமாக 3 ஆச்சமனம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த 12 நாமாக்களை சொல்லி கன்னம், கண், மூக்கு, காது, புஜம், ஹிருதயம், சிரஸ் முதலியவைகளை தொட்டால் தேக சுத்தி உண்டாகிறது. எந்த கர்மாவானாலும் முதலில் இப்படி செய்து சரீரத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். 3 முறை ஆச்சமனம் செய்கிற போது சொல்கிற நாமாக்கள் அச்சுத, அனந்த, கோவிந்த என்கிறவையே. இப்படியாக விசேஷமான 12 நாமாக்கள், அதனிலும் விசேஷமான 3 நாமாக்கள், இரண்டிலும் வருகிற ஒரே ஒரு நாமம் கோவிந்த என்பதுதான். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரமா, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர, அச்சுத, அனந்த, கோவிந்த 3 ஒரு நாமாவாக இருக்கப்பட்ட கோவிந்த என்பதை பஜகோவிந்தம் 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 என்று 3 தரம் ஆச்சாரியால் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கிறார். ஒன்றை சத்திய பிரமாணமாக சொல்ல வேண்டுமானால் 3 தரம் திருப்பி சொல்வார்கள். இப்படி ஆச்சாரியால் சொன்னது மட்டும் இல்லாமல் ஆண்டாளும் 3 இடங்களில் கோவிந்த நாமாவை பிரயோகித்திருக்கிறாள். அவளுடைய திருப்பாவையிலே. திருப்பாவையின் கடைசியான 30வது பாட்டு அதற்கு பலஸ்ருதி. அதை விட்டுவிட்டால் அதற்கு முந்திய 3 பாட்டுகளிலும் கோவிந்தா என்றே பகவானை கூப்பிட்டிருக்கிறாள். 27வது பாட்டில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிறாள். 28வதில் தான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்பது. 29வது பாட்டில் இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா என்கிறாள். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर.